ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா லெமன் தொக்கு. இந்த லெமன் தொக்கை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம சாதம் வடித்தா போதுங்க. சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம பிஸியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு வகைகள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். அதில் ஒன்று தாங்க இந்த லெமன் தொக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லெமன் தொக்கை வச்சு நம்ம லெமன் சாதம் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம் செய்கிறதுக்கு லெமன் தொக்கு செய்கிறதுக்கு தாங்க இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி லெமன் பெரிய சைஸு 3 எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறையா எடுத்துக்கலாம். நான் இப்போ செய்கிற அளவுகளே 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புளி கரைசல் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து புளி கரைசல் செஞ்சு தான் செய்யணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து கடுத்து போகாமல் இருக்கும். புளி வந்து நான் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது 1/4 கப் அளவுக்கு இருக்குது. ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். அதுதான் நல்லா ஃப்ளேவரையும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போது தட்டி வச்ச பூண்டு ஒரு 7-8 பல் அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் 2-3 உடச்சிக்கலாம். அதை இதோடு சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாங்க. கூடவே நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இதையும் 1-2 உடச்சிக்கலாம். ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். எப்பயுமே லெமன் ரைஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்காது, காரம் கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம். காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகாய் இன்னும் 2 சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் இன்னும் 2 உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோலெலாம் உரிச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் நான். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். நல்லா சாதம் ஆறின பிற்பாடு நம்ம மத்தியானம் சாப்பிட்றப்ப கூடயும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படியே போட்டால் வதன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போது 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு வதக்குனா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். இது கூட நல்லா தாராளமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதில் நான் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். அப்போ தான் நல்லா எல்லோஷாக வரும் லெமன் ரைஸு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கெட்டியாக ஆகட்டுங்க. இப்போயே நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்பயே நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. சீக்கிரமாகவே இது வெந்துடும். நல்லா சீக்கிரமாக கெட்டியானதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அப்புறமேட்லும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது.
எப்போவுமே இந்த மாதிரி தொக்கு ஊறுகாயெல்லாம் பண்ணுறப்ப எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். எப்போவுமே புளியோதரை தொக்கு, லெமன் சாத தொக்கு எல்லாமே பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் ஓட்டை விழாமல் இருக்கும். நான் கொஞ்சமாக செஞ்சதுனால சீக்கிரமாக ஒரே வாரத்தில் தீந்துடும், அதனால் நான் எவர்சிலர் பாக்ஸில் போட்டு வைக்கிறேங்க. இந்த மாதிரி கலவை சாதம் நம்ம செய்கிறப்ப சாதம் எந்த பக்குவத்தில் வடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம பாருங்கள், சாதத்தை எடுத்துட்டு இப்படி போடுறப்ப உதிர் உதிராக விழணும், அந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்து நசுக்கிறப்ப ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, நல்லா வந்து கொஞ்சம் விதையாக இருக்கணும், ரொம்பவுமே விதையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வெந்தும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, கரண்டியில் எடுத்து இப்படி போடுறப்போ உதிர் உதிராக விழணும், அதுதாங்க பக்குவம். ஓகேங்களா? இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் சூடாக இருக்கிறப்பவே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து உதிர் உதிராக சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம முந்திரியை வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து சாதத்தோடு கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் தொக்கை சாதத்தில் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறையா போட வேணாம், ரொம்ப புளிப்பாகிட போகுது. அதனால் நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கரெக்டாக இருந்தால் அதையே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் லெமன் தொக்கு சேர்த்து கலந்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக செய்யணும், அப்போ தான் வந்து நமக்கு ஊறி நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் சப்புன்னு இருந்தது, அதனால் நான் வந்து இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து லெமனோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே சமயம் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.